உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் எந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்கிறது? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. விருச்சிக ராசிக்காரர்களுக்காக இந்த உலகில் ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அது அடியேன் தான். காரணம், உங்களுக்காகவே ஸ்பெஷல் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன். எல்லாரும் இருதயத்தின ஸ்பெஷலிஸ்ட், மூளை ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி விருச்சிக ஸ்பெஷலிஸ்ட் நான். அதனால் உலகத்தில் யார் விருச்சிகனாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், என்னுடைய அன்பான கோரிக்கை. ஸோ அப்போது அதான் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி, நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை, உங்களை யார் லவ் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். நான் உங்களை லவ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, வந்தால் வந்தாயா தெய்வம் நம்ம கூட இருக்க வருதுடே அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு சனி பகவான். 5ஆம் இடம் என்பது என்ன? அது 5ஆம் இடம் யோகஸ்தானம். சும்மாவே நம்மால் சூப்பர், இதில் யோகஸ்தானத்தில் வேறு உட்காந்துருக்காரு. அப்போ சூப்பரோ சூப்பர். ஏற்கனவே 9ஆம் இடத்துல குரு வேறு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே, அந்த லாட்ரி சீட்டை எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலையே, அந்த வாய்க்கால் எவ்வளோன்னு கேள்றா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாரையும் உங்களுப்பீங்க. தயவு செய்து லாட்ரி சீட்டை தொலைச்சிடாதீங்க. ஏன் எதுக்காக அப்படி அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த சனி பகவான் 3-4 இருந்து வக்கரம் பெறுகிறார் 5ஆம் இடத்துல. 5ல் வக்கரமான ஒரு பாயிண்ட்னாலேயே உங்களுக்கு வெகுபுத்திர யோகம் கிடைக்கும். குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நோ ப்ராப்ளம், கவலைப்படாதீங்க. ஜூலை 27க்கு அப்புறம் முதல் செய்தியே உங்களுடைய நீங்கள் அம்மாவான செய்தி தான் முதல் செய்தி. அப்போது சனி பகவான் 5லிருந்து 5, 6, 7 பார்க்குறார். அப்போது வெளிநாட்டுக்கு போகிறீங்க. நம்ம வெளிநாட்டு போகிற முன்னே பண்ண வேண்டிய முதல் வேலை, நம்மளுடைய லவ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் நம்ம ஊருக்கு வந்தாச்சு, அப்பா அம்மாவுக்கு சொல்கிறோம் நம்ம ஊருக்கு வந்தாச்சு, ஆஸ்திரேலியா நல்லபடியாக சேர்ந்தப்பா நன்றிப்பா வச்சிடறோம். அடுத்த ஃபோன் 4வது ஃபோன் யாருக்கு போடணும்? நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது, நம்ம பாஸ் நினச்சால அந்த ஆளுக்கு தான் ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணணும். பார்த்தியா, இதுக்கு பேர் தான் ஆஸ்திரேலியா வந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கணும். வாழ்க்கையினுடைய இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் மனிதர்களுடைய ஜெயிக்க போகிறோம், நம்ம ஜெயிச்சுட்டோம் வரா அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் வெளிநாட்டு யோகம். கனடா போவானா, அமெரிக்கா போவானா, அவன் வேலையை விட்டு இங்கே வந்துட்டுருக்கான். அந்த மாதிரி ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் உங்களுக்கு, யூ டோன்ட் வரி. அப்போ நீங்கள் அங்கே போவீங்க. அடுத்து 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். சூப்பரான விஷயமே தான். 11 என்பது உபதேசஸ்தானம். நான் ஒரு பேக்கரி வச்சுருக்கேன் சார், கடை எப்படி ஓடும்? பேச்சுக்கிட்டு ஓடும் சார். நான் இது மாதிரி போலீஸில் இருக்கேன் சார், நான் ப்ரமோஷன் கிடைக்குமா? சூப்பராக கிடைக்கும். நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும், ஏன் போலீஸை சொல்கிறேன்னா, அரசு துறைகளில் இருக்கிறவங்க, மிலிட்ரி மேனாக இருக்கிறவங்க, சிபிசிஐடியாக இருக்கிறவங்க, ஏன்னா நீங்கள் எனக்கு எல்லா துறையும் சொல்ல தெரியல, அது ஒரு பிபிபி குரூப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அரசு பணி, அது உளவுத்துறையெலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரக்கூடிய பணி, அதெல்லாம் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த துறைகளில் இருப்ப நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக 2 பார்க்குறார், ரன்னிங் மணி. முன்னெல்லாம் நாங்கள் வந்தால் அது வேறு மாதிரி, இப்போ நாங்கள் வந்தால் அது வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சம்பாதிக்க போகிறீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த சனி பயிற்சி, சனி வக்கரம் உங்களுக்கு எது வந்தாலும் சூப்பர் தான். ஆனால் ஒரு பிரேக் போடுவோமா? ஒரு பிரேக். 4லே ராகு. ஏற்கனவே நம்ம பேரை கெடுக்க 4-5 பேர் விஷமிகள் சுற்றி நிற்கிறாங்க. இதில் 4ஆம் இடத்து ராகு கன்ஃபார்மாக டைவர்ஸ் பண்ணிட்டு தான் போவார். டிசம்பர் 6 வரைக்கும் எப்படியாவது உங்களுக்கு ஒரு பேர் வச்சு விட்டு, கேள்விப்பட்டியா அந்த ஆளுக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லை அப்படியே தான் சொல்லுவாங்க. விருச்சிகராசிக்காரர்கள் தயவுசெய்து ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே பேசாதீங்க. எவ்வளோக்கோளோ நீங்கள் கண்ணியமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஒரு விஷயம், ஹாய்னா பாயிண்ட் பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. சனி பகவான் அவரும் 4 அதனால தான் சொன்னேன், அவர் வக்கரமாகிறது ஆபத்து. 4 வந்தால் குடும்பம் பிரிந்துவிடும், டைவர்ஸ் ஆகிடும், 2வது திருமணம் நடக்கும்.
அல்லது புதுசாக ஒருத்தர் வந்து செகண்ட் லைஃப் லைன் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. அது லைஃப் லைன் இல்லைம்மா, அதுதான் உங்களுடைய மோசமான லைன். அதனால் அது வேண்டாம். அப்படி ஒரு கிறுக்கு வர்ற மாதிரி இருந்தால் தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். சட்டம் தன் கடமையை செய்யும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் சுவாமி? இவர் சனியை ஒரு பக்கம் வைங்க. நீங்கள் நேராக கும்பகோணம் போயிருங்க. ஃபஸ்ட்டு போய் இறங்கணுன்னா திருநாகேஸ்வரம் போய் பார்த்துருங்க. திருநாகேஸ்வரத்தில் ராகுவை பார்த்துட்டு அப்படியே அடுத்து திருநள்ளாறு போயிட்டு திரும்பி வந்துடுங்க. அல்லது திருப்பாம்புபுரம் போயிட்டு திரும்பி வந்துடுங்க. ராகு ஒரு டச் அப்படி சைலண்ட்டாக, அப்படி சனியை ஒரு டச், 2 பேரையும் வச்சுக்கிட்டே இருக்கும். 2 பேருக்குமே சனி தான். சென்னையில் இருக்கிறவங்க குன்றத்தூர் தேரடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பாம்புபுர நாதர்னு பேர், உடம்பே பாம்பாக இருக்கும். அவரை வழிபடுங்க. நல்லா எல்லாம் சரியாயிடுவீங்க. முக்கியமாக உங்கள் ஃபோனை தூக்கி ஓரம் வச்சுருங்க. நோ கம்யூனிகேஷன். அது மட்டும் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சனி வக்ர காலத்தில் இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பு? 100க்கு 96 மார்க். பிரமாதம். அந்த 4 மார்க் ஏன் போச்சுன்னா இந்த ராகுபாயால் போச்சு. அவன் நோ ப்ராப்ளம். டிசம்பர் அதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து, ஒரு அன்னதானமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் வந்து சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் இந்த டிசம்பர் வரை தொடர்வதால் பாதி மாதம் இது பெண்ட் எடுத்தார் சார். ஜனவரியிலேருந்து இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் வரங்கிற மாதிரி ஒரு 6 months உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். நீ என்ன தான் பண்ணுறப்பாங்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமடைகிறார். டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று, மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். 2வது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரமடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். கால புருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுபவிரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும் கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும், அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும், கன்னிராசிக்காரர்களாகட்டும், மேஷம், மீனம், கும்பம், இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால், அல்லது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால், பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க, இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போட்டு போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு, விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீலக்கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பலிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க, அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க. நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரியே செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பிரமாதம். சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்தில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்து சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி
உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் வந்தீங்க உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம் அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா அதுக்குரிய கிரமமாக இது மாதிரி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிற்குரிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு பிரச்சனைகளை சொல்லி வெளிப்படுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன படிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேறொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி.